இன்றைக்கி நம்ம வந்து ஒரு ஈஸி டேஸ்டி அண்ட் குயிக் ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெசிபி பார்க்க போகிறோம். பிரெட் அல்வா. ஒரு பேக்கெட் ப்ரெட்டு உங்கள் வீட்டில் இருந்துச்சுன்னா இப்போவே ஆரம்பிச்சிங்கன்னா என் கூட சேர்ந்து ஒரு 20 மினிட்ஸில் முடிச்சிடலாம். ஈக்குவல் அமௌண்ட்ஸ் ஆஃப் பாதாம் அண்ட் முந்திரி எடுத்துக்கோங்க. அதை வந்து சாப் பண்ணி வச்சுக்கோங்க. ஒரு 6 to 7 ஸ்லைசஸ் ஆஃப் பிரெட் எடுத்து கோர்ஸாக கிரைண்ட் பண்ணிக்கோங்க. ஒரே ஒரு தடவை பல்ஸ் பண்ணால் போதும். ஒரு ஹாட் கடாயில் 2 டீஸ்பூன் நெய் விட்டுக்கோங்க. நம்ம சாப் பண்ணி வச்சிருந்த பாதாமையும் முந்திரியும் நெய்யில் போட்டு வறுத்து கலர் மாறுற வரைக்கும் எடுத்துருங்க. மிச்சம் இருக்கிற நெய்யில் நீங்கள் வந்து உங்கள் பிரெட் க்ரம்ஸை ரோஸ்ட் பண்ணிக்கலாம். இதுக்கு மேலே நான் வந்து ஃபைன் பிரெட் க்ரம்ஸ், கடையில் வாங்க பிரெட் க்ரம்ஸும் ஆட் பண்ணுறேன். இது ஒரு டிஃப்ரெண்ட் டெக்ஸ்சர் கொடுக்கும். அது கம்ப்ளீட்லி ஆப்ஷனல், வேணாலும் ஸ்கிப் பண்ணிக்கலாம், இல்லைனாலும் பரவாயில்ல. கலர் மாற வரைக்கும் பிரெட்டை ரோஸ்ட் பண்ணி எடுத்து தனியாக வச்சுக்கோங்க. அதே கடாயை வாஷ் பண்ணிட்டு ஒரு 100-150 கிராம் வெள்ளை சர்க்கரையை போட்டு 300-350 ml வாட்டரை போட்டுட்டு ஏலக்காய் பவுடரை போட்டுக்கோங்க. இது வந்து ஹாஃபாக பாயில் ஆகிக்கும் வரைக்கும் போட்டுட்டு பாயில் ஆனதுக்கப்புறம் உங்கள் ரோஸ்டான பிரெட் க்ரம்ஸை ஆட் பண்ணுங்கள் தண்ணியில். பிரெட் க்ரம்ஸோட தன்மை என்னென்னா, பிரெட் எனிவே வில் ஆல்வேஸ் அப்சார்ப் மாய்ஸ்சர். ஸோ நீங்கள் போட்டு ஒரு 15-20 செகண்ட்ஸ்லேயே வந்து தண்ணி எல்லாம் அப்சார்ப் ஆகி அல்வா மாதிரி திரண்டு வந்துடும். இந்த ஸ்டேஜில் ஒரு பிஞ்ச் ஆஃப் சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க. அது வந்து சுகர் டேஸ்ட்டை என்ஹான்ஸ் பண்ணும். இப்போ வந்து நான் இது இன்னும் கொஞ்சம் வந்து சாஃப்டாக அல்வா கன்சிஸ்டன்சி ஆக்கிறதுக்காக ஒரு 75-100 ml பாலை வந்து கொதித்து நான் ஊற்றுறேன். அது போட்ட உடனே அது இமீடியட்டாக அதுவும் அப்சார்ப் ஆகிடும். ஸோ நல்லா திரண்டு வர ஆரம்பிக்கும். கிண்டிக்கிட்டே இருக்கணும். ஒரே இடத்துல வெட்டிங்க அப்படின்னா அடி பிடிக்க ஆரம்பிச்சிடும். இப்போ வந்து கொஞ்சோண்டு நெய் விட்டுக்கிறேன் கடைசியாக ஒரு தடவை திரண்டு எடுக்கிறதுக்காக. இப்போ வந்து ஃபுல்லாக அல்வா கன்சிஸ்டன்சி வந்துடுச்சு. இப்போ நம்ம முன்னாடியே ரோஸ்ட் பண்ண முந்திரியும் பாதாமும் ஆட் பண்ணி ஃபுல்லாக கலக்க போகிறோம். நான் முன்னாடியே ஒரு 3 வால்நட் எடுத்து ராவாக சாப் பண்ணியிருக்கேன். அதை நான் ரோஸ்ட் பண்ணல, அப்படியே ஆட் பண்ணிக்கிறேன். ஒரு கிரன்ச்சி ஃப்ளேவர் கொடுக்கும். இது வந்து ரொம்ப ஈஸியான ரெசிபி. மேக்ஸிமம் 20 மினிட்ஸில் முடிச்சிடலாம். அண்ட் உங்கள் வீட்டுக்கு கெஸ்ட் வராங்கன்னா இதுதான் பெஸ்ட் ரெசிபி. சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.